வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இந்த மே மாதம் வெளியான ராமகிருஷ்ண விஜயம் புக்கு படிச்சுட்டு இருந்தப்ப, அதாவது சின்னதாக ஒரு பேராகிராஃப் புண்ணிய பூமின்ற தலைப்பில் போட்டிருந்தாங்க. அதையே இந்த டைம் வந்து இந்த தொழிலாளர் தினத்தன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொழிலாளர்கள் நம்மளை போன்ற தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்த அளவுக்கு இன்னும் வந்து உயரலையே, அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி மனதில் வந்து சில வகையான கேள்விகள் எழும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட இப்போ அதை படித்து காமிக்கிறேன் அப்படியே. அதாவது அந்த புக்கில் என்ன போட்டிருந்துச்சு, புண்ணிய பூமின்ற தலைப்பில் சீனாவில் மிகச்சிறந்த தத்துவ மேதையான கன்ஃபூசியஸ் ஒரு முறை தன் சீடர்களிடம் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, சீடர்களே, இந்த பிறவியில் அதிகம் புண்ணியம் செய்யுங்கள், அதன் பயனாய் அடுத்த பிறவியில் இந்தியாவில் பிறக்கும் பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்தியா ஒரு புண்ணிய பூமி, இறைவனே மனிதனாய் பிறந்து அருளாட்சி செய்த திருத்தலம் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளோட தொழிலை, நம்மளோட வேலையை கரெக்டாக, நம்மளோட உழைப்பை உண்மையாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு வந்து இறைவன் எக்காலத்திலும் எத்தொழிலிலும் நம்மளை வந்து விடாமல் நம்ம கூட துணையாக இருந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு துணை புரிவார். ஓகேயா? இந்த கருத்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அதாவது அந்த மேதை சொன்ன இந்த புக்கில் போட்டிருந்த இந்த பதிவு எனக்கு பிடித்திருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.